ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா டக்குன்னு திடீர்னு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கணும். இன்னைக்கு ஆக்சுவலா எங்க வீட்டுல சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு அரை மணி நேரம் தான் டைம். உடனே சீக்கிரம் வைக்கணும். ஏன்னா நாங்க வெளில ஒரு ஃபங்க்ஷன் போறோம். எல்லாரும் வந்திருக்காங்கன்ற பட்சத்துல நம்ம டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான ப்ரொசீஜர் குள்ள போயெல்லாம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரோம்சி குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்கு வந்து சூப் வைக்கணும். சூப்போட ரெசிபி நான் எல்லாருமே நான் சொல்லியிருக்கேன். சிக்கனை கழுவி வந்து கழனி தண்ணி, அதாவது வந்து சாப்பாடு அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து எடுத்து அதில் சிக்கன் மேலே ஊற்றி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அரைச்சி இதில் போட்டுருணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு எண்ணெய் போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு வச்சிருக்கேன். இது வந்து ரோம்சிக்கு. தக்காளியும் போடணும், தக்காளி அரைக்காம அப்படியே போடணும். இது விசில் விட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம திடீர் சிக்கன் ரெடி பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி 2 விசில் விட்டதுனால குழம்புக்கு ஒரே விசில் விட்டா போதும். ஸோ எதனால வந்து இது திடீர் சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கட் பண்ணணும். குட்டி குட்டியா அவசரத்துல நறுக்கிறப்ப இந்த மாதிரி ஆபத்து விளைவுகள், கை நறுக்குதல் இப்பெல்லாம் நடக்கும். ஸோ அதனால என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வந்து இப்படி ஜார்ல, இது வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் ஓகேங்களா. இது கூட பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 1 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் ஓகேவா. கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டக்குன்னு செய்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களாம் அரைச்சே வச்சுக்கிறவங்களா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஒரு பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் செய்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இது கூட ஒரு 1.5 பச்சை மிளகா, அவ்வளோதாங்க இதுக்கான மசாலே. டப்பு டப்புன்னு டப்பு டுப்புன்னு ரெடி ஆகிடும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த இப்பெல்லாம் போட்டோம்ல, இது கூட பார்த்தீங்கன்னா கல்பாசி, 2 ஏலக்காய், பட்டை கொஞ்சம். நான் வந்து எப்போவுமே மசால் பொருள் கம்மியாக தான் போடுவேன், நெஞ்செரியுன்றதுனால. 2 கிராம்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக சிக்கன் வெந்திருக்கும் போல். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பதத்துக்கு தான் இப்போ வெந்திருக்கு, உடையாம இருக்கணும்ல. அதனால இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புக்குன்னு போடுறப்ப 1 விசில் விட்டா போதும். கறி பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்து கடை பாய், அவரோட கறி எல்லாம் வந்து சூப்பரா சாஃப்டா வெட்டி கொடுப்பாரு. ஸோ ரோம்சிக்கு இங்க கொஞ்சம் சூப் எடுத்தாச்சு. அவ்வளோதான், அந்த அம்மனி வேலை முடிஞ்சுது. சாப்பாட்டோட இதை வச்சு விட்னா சூப்பரா சாப்பிடுவோம். சூப்பு வந்து சூப்புக்கு எடுக்கிறப்ப நிறைய எடுத்துடக்கூடாது, ஒரு கொஞ்சம் தான் எடுக்கணும். மிச்சம் இருந்தாதான் அந்த குழம்பு ருசியா இருக்கும். அந்த சூப்பு தான் ருசியே. ஏன்னா அதுதான் சிக்கனோட ஸ்டாக் தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேக வச்ச தண்ணி. சரி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சது. நீங்க வந்து சூப் எடுக்கலன்னா வெறும்னே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு 2 விசில் டபக்குன்னு ரெடி ஆயிடும் சிக்கன். அதனால இப்ப நம்ம அரைச்சதை வந்து எண்ணெய் ஊற்றி அதே குக்கரை நான் கழுவி வச்சிருக்கேன். லைட்டா கழுவினா போதும். கழுவிட்டு டக்குன்னு எண்ணெயை ஊற்றி அந்த அரைச்ச மசால் போடணும். அது ரெடி ஆகிறதுக்குள்ள அடுத்து தக்காளி அரைச்சு அதையும் வந்து இது கொஞ்சம் வணங்கினோடனே கொஞ்சம் கலர் மாறினோடனே அதையும் சேர்த்துடணும். இப்போ பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் வந்து அடுப்பு காயட்டும். அரைச்ச மசால் பார்த்தீங்களா, இது ரெடியா இருக்கு. வணங்குற வேலை மிச்சம். ஆமாம், அதாவது கட் பண்ற வேலை மிச்சம். சீக்கிரம் வணங்கிடும்ல. எப்படி குழம்பு வந்து திக்னஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி தனித்தனியா இருந்தா அது வணங்க லேட் ஆகும்ல. இது வந்து அதே டைம் தான் ஆகும், பட் வந்து உங்களுக்கு திக்னஸ் நல்லா கிடைக்கும். நிறைய பேர் வரப்போ குழம்பும் நிறைய இருக்கணும்ல, வணக்கிலாம் அரைச்சிட்டு இருந்தா லேட் ஆகும். அதுக்காக இந்த டெக்னிக். இங்க பாருங்க, இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எண்ணெயும் இந்த வெங்காயமும் சேர்ந்துரும். திரும்பி அந்த அவங்க 2 பேர் பிரிஞ்சக்கப்புறம் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெசிபி வந்து டைமர் வச்சு கூட நீங்க செய்யலாம், 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஒரு 1.5 தக்காளி பழம். ஆல்ரெடி நான் சூப்ல தக்காளி போட்டிருக்கேன், அதனால இதில் கம்மியாக போட்டேன். இல்லைன்னா நீங்க 2 போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நாங்கள் திருவியே வச்சிருப்போம், அதனால வந்து இதை நான் இதோட சேர்க்கிறேன். நீங்க உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைனாலும் நீங்க வந்து அப்படியே அந்த தக்காளியை மட்டும் அரைச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கூட எந்த இது போட்டிங்கனாலும் சீக்கிரம் நல்லா மிக்சியில் மசிஞ்சிரும். சார், ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏதாவது அரைப்படாதுன்னு நினச்சா கூட தக்காளி கூட சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன், ஓகேவா. இங்கிட்டு வந்து இந்த அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இதை அரைச்சு இதையும் வந்து அதோட சேர்த்து
இப்போ இந்த அரைச்ச மசாலாம் பாருங்க கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, தெரியுதா? அப்படின்னும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேங்காயும் தக்காளியும் அரைச்சிடணும்ல, அந்த அம்முனியை இது கூட சேர்க்கணும். இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோம். மசாலும் கைக்கு மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க, அப்போதான் டப்பு டுப்புன்னு பண்ண முடியும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, ஓகேவா? மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, ஓகேவா? மல்லித்தூள் 2 ஸ்பூன். மல்லித்தூள் வந்து குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக திக்னஸ் தரும் இல்லையா, அதனால. அதுக்கு மேலே கரம் மசால் தூள் இந்த குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன். இதுக்கு மேல சிக்கன் வறுவல் மசால் பவுடர் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு கலக்குவேன் கட்டங்கட்டி கலட்டுவேன், மசாலா போட்டு கலக்குவேன் பாரு. பேச்சுலர் குக்கிங் கூட சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா நீங்க கூட செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் செஞ்சா அது பேச்சுலர் குக்கிங் இல்லை, ஃபேமிலி மேன் குக்கிங். இப்போ நம்ம ஐயா கல்லுப்பு அவர்கள் இவங்களை வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு லைட்டா கொதிக்க விடுங்க. எண்ணெய் வந்து ஏறி வருவாள் மேலே, எண்ணெய் அக்கா மேலே வருவாள், தெரியுதா? இங்க வந்துருக்கு பாத்தீங்களா, எண்ணெய் வந்து கொப்பளிச்சு மேல வருதா? அது வந்த டைம்ல இதை தூக்கி இதில் ஊற்றிடணும், இந்த சிக்கனை. ஓகேவா? பார்க்கவே பாருங்க, ஆயிலோட சூப்பரா இருக்கு. அவ்வளோதான் குழம்பு. இதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அவைலபிலிட்டி இல்லை, அதனால அப்படியே நான் வந்து இன்ஸ்டன்ட் குக்கிங்னால இருக்கிறத வச்சு சமைச்சாச்சு. ஆமாம், இன்ஸ்டன்ட் குக்கிங் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்கிறது. இதுக்குன்னு மெனக்கெட்டு எல்லா வீட்லேயும் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சால் போதும், நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பார்த்து வச்சாலும் இந்த ருசி தான் இருக்கும். அந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். எத்தனை விசில்? ஒரே விசில், ஒன்லி 1 விசில் ரெடி. ஒரு விசில் வரதுக்குள்ள முன்னாடியே சாப்பாடு மட்டும் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க தட்டே வச்சிருந்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு விசில் வந்து இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போறதுக்குள்ள அடங்கி டப்புன்னு நீங்க சர்வ் பண்ற அளவுக்கு இது தயாரா இருக்கும். சீக்கிரம் அப்ப விசில் விடு. விசில் நான் அடிக்கட்டுமா? அடிங்க. நம்ம ஃபைனலா ஒரு விசிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த சரஸோட பேச்சுலர் இன்ஸ்டன்ட் கறி மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம மசாலாவா சூப்பரா இருக்கு. பார்க்கவே நாக்கு வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு மசாலாவா குழம்ப பார்க்கவே நல்லா தெரியுது. நம்ம வழக்கம் போல் சரசு சொன்ன மாதிரி சிக்கனை பார்ப்போம். சிக்கன் பாருங்கள் அப்படியே மாவு மாதிரி பதத்துக்கு அப்படியே மசிஞ்சிரும் போல், அந்தளவுக்கு மசியெல்லாம் வெந்திருக்கு. இது நம்ம வழக்கம் போல் நம்ம டேஸ்ட்டில் எத்தனை வழக்கம் போல் நினைக்காதீங்க, அத்தனை போல் டேஸ்ட்டில் நம்ம நல்லா கறியை போட்டு பிசைஞ்சு உண்மையாக சூப்பராக வந்திருக்கு. திடீர்னு பண்ண குழம்பு மாதிரி தெரியல, ஒரு தாறுமாறான குழம்பா தான் இருக்கு. சீக்கிரம் நான் செஞ்சுட்டான். குழம்பு சாதத்தை வாயில வச்சுட்டா பாருங்க. டேஸ்டிங் ஒரு போட்டியாளர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. குழம்பு சாதத்தை டம்முன்னு எடுத்து சாப்பிட்டுருச்சு கேப்ல. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்க மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ விஜய். இது உங்களை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிரார்த்தனா விஜய், வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது சரஸ்வதி விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். போதும்டி, காரமா இருக்கும்.